கைஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹாரர் ஃபில்மை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த படம் உண்மையாகவே நடந்த சில சம்பவங்களை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. பார்சிலோனாவில் இருக்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் அமானுஷ்யமாக நிறைய விஷயங்கள் நடக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நைட் டைமில் ஒரு உருவத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேஷனுக்கு போன பாதி பேர் சூசைட் பண்ணி இறந்தும் போயிருக்காங்க. இதை பற்றி புக்கு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இவ்வளோ பெருசாக போனதுனால இதை வச்சு 2024 தி லாஸ்ட் ஆஃப் ராக்ஃபோர்ட் அப்படின்னு எடுக்கப்பட்ட படத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி ஹாரர் ஃபில்மெல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் 1999 அப்போ பார்சிலோனாவில் இருக்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் நைட் டைம் ஒரு ஃபேமிலி நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் கன்னை வச்சு அவங்கள மிரட்டிகிட்டே வந்துட்டுருக்கான். முன்னாடி போங்க அப்படின்னு. இதில் ஆப்போசிட்டில் 2 போலீஸ் வர்றாங்க. ஒருத்தவங்க பேர் ஆண்ட்ரூ, இன்னொருத்தவங்க பேர் ரோமன். இப்போ ஆண்ட்ரூ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இங்கேயே நிற்கலாம், போலீஸ் வர வரைக்கும் முன்னாடி போவேணாம் அப்படின்னு சொல்கிறத கேட்காத ரோமன் அப்படியே முன்னாடி நகர்ந்து போயிட்டே இருக்காரு. இப்போ இந்த கையில் கன்னை வச்சு மிரட்டிட்டு இருக்கான்ல, அவன் அந்த ஃபேமிலியை நீல் டவுன் பண்ண சொல்கிறான். அவங்களும் பயத்தில் முட்டி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் ட்ராக்கில் இருக்க கிரீஸை எடுத்து அந்த கன்னை வச்சுருந்தான்ல, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தோட ஃபேஸ்லையுமே ஒரு சிம்பிள் மாதிரி வரைகிறான். வரைஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரை போட்டு தள்ளிடுறான். இதை பார்த்து ஷாக்கான அவரோட ஒய்ஃபையும் இவன் சுட்டு கொண்டாடுறான். இப்போ 2 குழந்தைங்க மட்டும்தான் மிச்சம் இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பொண்ணு கேஷுவலாக திரும்பி பார்க்குது. அங்கே ஒரு நாய் இருக்குது. அப்போ தான் அந்த பொண்ணு புரிஞ்சுக்குது, இது சாதாரண நாய் மட்டும் கிடையாது, இது ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நாயோட கண்ணே வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு அந்த நாய்க்குள்ளே இருக்க தீய சக்தி இந்த பொண்ணுக்குள்ளே வந்துடுது. அதே டைம் இந்த கொலைகாரன் இருக்கான் தெரியுமா, அவன் அந்த சின்ன தம்பியும் போட்டு தள்ளிடுறான். இப்போ ஆண்ட்ரூ ரோமன் கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே ரிஸ்கில் இருக்கிறாங்க, அதனால வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறத கேட்காத ரோமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேகமாக ஓடி போயிட்டு அந்த கொலைகாரனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த தள்ளுமுள்ள நடக்கிறப்ப அந்த கொலைகாரன் கையில் இருக்க கன்னை வச்சு ஷூட் பண்ணுறா. அது ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயின் ட்ராக்கில் போயிட்டு அந்த புல்லட் பட்டு அப்படியே வந்து இந்த சின்ன பொண்ணு மேலே பட்டு அந்த சின்ன பொண்ணு இறந்து போயிடுது. ஆனால் இது ரோமனுக்கு தெரியாமல் அவன் சண்டை போட்டுட்ருக்கான். இப்போ மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆண்ட்ரூ போயிட்டு ரோமனை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் அப்போ தான் ரோமன் திரும்பி பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் தெரியுது, ஃபேமிலியில் இருக்க எல்லா மெம்பர்ஸுமே செத்து போயிட்டு, அதாவது அந்த பொண்ணு இறந்த இவனுக்கு தெரியாதுல. இப்போ திரும்பி பார்த்துட்டு ஐயோ அந்த பொண்ணு செத்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க டைமில் ரோமனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எதனால அப்படின்னா, இப்போ ஆண்ட்ரூ சொன்ன பேச்சை ரோமன் கேட்கல. ஆக்சுவலாக ஆண்ட்ரூ சீனியர் சொன்ன பேச்சை கேட்காம இருந்தங்காட்டி தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோமனை அரெஸ்ட் பண்ணி வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் 25 வருஷம் கழித்து காமிக்கிறாங்க. ரோமனுக்கு வயசாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவன் குடிக்க அடிமையாயிட்டான். அதுக்கப்புறம் நோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு மெக்சிகோவில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க அம்மா இறந்து போனதுக்கப்புறம் இப்போ பார்சிலோனாக்கு வந்து அவங்களோட ஆன்டி வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனில். அந்த அமானுஷி நடந்துட்டு இருக்கல, அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இவங்களுக்கு வேலை கிடைக்குது. அந்த நாள் நைட்டு இவங்க வேறு ஸ்டேஷன்லேருந்து அந்த ஸ்டேஷன் போகிறக்காக ட்ரெயினில் ஏற போகிறப்ப அந்த டிரைவர் வந்து வெல்கம் பண்ணுறாரு. உள்ளே ஏறினதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருமா, இங்கே நடக்கிற விஷயத்தில் நீ கேள்விப்பட்டிருப்ப, அதை எதையுமே நம்பாத அப்படி சொல்கிறப்ப நான் எதுவும் கேள்விப்படலையே அப்படின்னு நோரா சொல்கிறான். அதுக்கு அந்த டிரைவர், இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் அமானுஷியமாக நிறைய விஷயங்கள் நடக்குது, அங்கே பேய் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க, நீ அதெல்லாம் நம்பாத, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறக்கி விட்டு போயிடுறாரு. ஆனால் அங்கே இறங்குனதுலேருந்தே ஒரு பேட் வைப்ரேஷனாகவே நோராக்கு இருக்குது. பிகாஸ் அந்த இடத்துல யாருமே இல்லை, இவன் மட்டும் தனியாக நடந்து போகிறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கிறிஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு வர்றாங்க. 2 பேருமே அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் ட்ராக்கில் ஒரு லேடி செத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. அவங்களோட டெட் பாடி முன்னாடி ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல நாய், அந்த வெள்ளை கலர் கண் இருக்கிற நாய் அங்கே நின்றுட்டுருக்கு. இந்த நியூஸை நியூஸ் சேனல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏற்கனவே நிறைய அமானுஷியமான விஷயங்கள் அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் நடந்துட்டுருக்கல, இப்போ மறுபடியும் ஒரு கொலை நடந்திருக்கு. இது கொலையா தற்கொலையான்னு தெரில, இன்னும் இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்கிறாங்க. இதை பாரில் சரக்கு அடிச்சிட்டு இருக்க ரோமன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணால் கிறிஸையும் நோராவையும் காட்டுறாங்க. இப்போ கிறிஸ் நோராவை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இப்போ கிறிஸ் நோரா கிட்ட என்ன கேட்குறா அப்படின்னா, உனக்கு இந்த பேய் ஆவி இதில் எல்லாம் நம்பிக்கை இருக்கா, இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படி கேட்குறப்ப நோரா என்ன சொல்கிறா அப்படின்னா, பயமே கிடையாது, இந்த பேய் ஆவி மந்திரம் மாந்திரிகம் இது எதையுமே நான் நம்ப மாட்டேன், நான் ஒரு போல்டான கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறான். அவள் வீட்டுக்கு போகிறப்ப அவள் ஃபோனில் ஒரு வீடியோ பார்க்குறா. அந்த வீடியோவில் ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கொலைக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் நடக்கிற சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ லைன் கில்லர், அவன் ஒரு சைக்கோ, அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அப்படியே ரோமன் அந்த வீடியோவில் வர்றாரு. ரோமன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக ரோமன்
பண்ணி இதை பற்றி ஒரு புக்கே எழுதியிருக்காரு. இந்த மாதிரி அந்த எல்லோ லைன் கில்லர் இருக்கான்ல, அவன் வேற யாரும் கிடையாது. நான் பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேஸில் வந்து இருந்தப்போ ஒருத்தன் ஒரு ஃபேமிலியே கன்னை வச்சு போட்டு தள்ளினா தெரியுமா, அவன் தான் அந்த எல்லோ லைன் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீடியோவில் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நோரா அப்படியே யோசிச்சுக்கிட்டே போனால், நோராவோட வீட்டு ஃப்ரிட்ஜில் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ இருக்குது. இதில் என்ன சோகமான விஷயம்னா, அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இப்போ கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு கூட இவ தங்கியிருக்கா தெரியுமா, ஆன்டி வீடு, அங்கே தான் அவங்களும் இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே கவலைப்படுறா. இப்போ நோரா தன்னோட பாஸ் கிட்ட போயிட்டு, இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் ஹாண்டடாக இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்குல, அதனால எனக்கு இங்கே இருக்கிறக்கு பயமாக இருக்குது, என்னை வேறு ஸ்டேஷனுக்கு மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஏமா நீ எதுக்குமா மற்றவங்க சொல்கிறது இல்லை நம்பிட்டு இருக்க, அதெல்லாம் குழந்தைங்கள பயம்படுத்துறதுக்காக சொல்கிறது ஒரு கட்டுக்கதை, அதை நம்பிட்டு நீ வந்து இப்படி கேட்பியா அப்படி சொல்கிறப்ப, இல்லை சார் நான் இங்கே இருந்தேன்னா என்னோட உயிருக்கே ஆபத்து இருக்குது, அதனால் என்னை மாற்றி விட்ருங்க அப்படி சொல்கிறப்ப, இங்கே பாருமா நீ இங்கே வேலை செஞ்சால் செய்யி, இல்லைனா வேலையை விட்டு கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. சரி ஓகே தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவ தன்னோட கேபினில் உட்காந்துருக்கப்ப நியூஸ் பேப்பரில் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பற்றி ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அதை இவ படிச்சுட்டு இருக்கப்ப டமார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சவுண்டு கேட்குது. இவ வெளியே வந்து ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே போகிறா. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவளுக்கு மேலே ஒரு ஆள் போகிறாங்க. ஆனால் இவ அதை பார்க்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு அவளுக்கு தோணி இருக்கு. டக்குன்னு திரும்பி பார்த்தா ஒரு வயசான ஆள் நின்றுட்டுருக்காரு. இப்போ நோரா கேட்குறா, உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆள் இவளை திரும்பி பார்த்து, அதை பற்றி கேட்காத, என்னை பார்க்காத அப்படின்னு பயங்கரமாக கத்திக்கிட்டே வந்துட்டு இருந்த ட்ரெயினில் இவன் பேசாட்ட விழுந்துடுறான். இதை பார்த்துட்டு பயத்தில் நோரா பயங்கரமாக கத்துறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆளோட ரத்தம் இவன் மேலேயும் தெளிச்சிருது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இதை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்கப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆள் பேர் லூயிஸ், அவன் கொஞ்ச நாளாகவே டிப்ரெஷனாக இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத இவ கேஷுவலாக பார்க்கும்போது பின்னாடி லூயிஸோட ஆவி நிற்குது. இதை பார்த்துட்டு இவ கத்துறா. இவ கத்துனதுக்கப்புறம் லூயிஸோட ஆவி அப்படியே மறைஞ்சிருது. அந்த இடத்துல இவளோட ஃப்ரெண்டு கிறிஸும் வந்துடுறா. அதுக்கப்புறம் கிறிஸ் இவளை தனியாக கூப்பிட்டு போயிட்டு, இங்கே பாரு இந்த மாதிரி இதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, இது எல்லாமே நீ பயத்தில் இருக்கங்காட்டி உனக்கு இமேஜினேஷனாக இருக்கும், ஒருவேளை ஓகே இது உண்மைன்னே வெய்யே, பட் இதை நினச்சி நீ ஏன் பயப்படுற, அவன் ஏதோ சூசைட் பண்ணணும்னு நினச்சா அவன் விழுந்து செத்துட்டான், இதை நினச்சி நீ பயப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்கிறா. அப்படியே சீனை கட் பண்ணால் நோராக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் ஸ்டார்டிங்கில் செத்து போனாங்களா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க இவ கண்ணு முன்னாடியே ட்ரெயினில் விழுந்து சாகிற மாதிரி இவளுக்கு ஒரு கனவு வருது. இதை பார்த்து பயத்தில் இவ எந்திரிச்சிட்றா. அதுக்கப்புறம் கிச்சனில் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் பார்த்தா அங்கே லூயிஸோட ஆவி ஏதோ நின்று சமைச்சிட்டு இருக்குது. இவளும் அப்படியே பயத்தில் பார்த்துட்டு இருக்கப்ப லூயிஸோட ஆவி அப்படியே இவளை பார்க்குது. இவ அந்த பயத்தில் அப்படியே மயக்கம் போட்டு கீழே உட்காந்துடுறா. அதுக்கப்புறம் லூயிஸோட ஆவியும் அப்படியே மறைஞ்சிருது. அந்த வெள்ளை கலர் கண்ணு இருக்க நாய் இருக்குது தெரியுமா, அது இவன் முன்னாடி வந்து நிற்கிது. இவன் அப்படியே மயக்கமான நிலைமையில் அந்த நாயவே பார்த்துட்ருக்கா. அதே டைமில் கிச்சன் பயங்கரமாக தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது. இதை நோட் பண்ண எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவனோட லவ்வரும் வந்து அந்த தீயை அணைச்சிட்டு ஜன்னல்லாம் திறந்து விட்டு இப்போ நோரா கிட்ட கேட்குறாங்க, நோரா உனக்கு என்னாச்சு, என்ன இப்படி கிச்சன் தீ பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு, நீ இந்த மாதிரி உட்காந்துருக்க, உனக்கு என்னதாச்சு அப்படின்னு கேட்குறப்ப நோராக்கு சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு புரியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நோரா லைப்ரரிக்கு போகிறா. போயிட்டு ரோமன் எழுதின எல்லோ லைன் கில்லர் புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கலான்னு பார்த்துட்ருக்கப்ப பின்னாடி திருப்பி பார்த்தா ரோமனோட ஃபோட்டோ இருக்குது. அப்போ நோரா என்ன நினைக்கிறான்னா, கண்டிப்பாக இவரை நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறா. இப்போ நோரா கிறிஸை கூட்டிகிட்டு ரோமனை தேடி போகிறா. ரோமன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு அவர் எழுதின புக்கை இப்படி காட்டும்போது அந்த புக்கை தூக்கி அவர் டஸ்ட்பினில் போடுறாரு. இதை பார்த்துட்டு கிறிஸ்க்கு செம டென்ஷன் ஆகிடுது. ஏங்க உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, நீங்கள் யார், உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாக பேசுகிறாரு. இப்போ தான் நோரா சொல்கிறா, இந்த மாதிரி நான் அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அங்கே வந்து ஹாண்டடாக சில விஷயங்கள் நடக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதை பற்றி நீங்கள் புக்கெல்லாம் எழுதியிருக்கீங்க. இப்போ லூயிஸ் அப்படின்றவர் ரீசெண்டாக செத்து போயிட்டார். அவர் என் கண்ணு முன்னாடி தான் விழுந்து செத்தார். அவர் செத்ததுக்கப்புறம் எனக்கு கெட்ட கெட்ட கனவாக வருது, எனக்கு ஏதோ பெருசாக ஆபத்து காத்திருக்குன்ற மாதிரி எனக்கு பயமாக இருக்குது. இந்த இதிலிருந்து நான் தப்பிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லும்போது மறுபடியும் வந்து ரோமன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என்னால் ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாது அப்படி சொன்னதுக்கப்புறம் நோரா என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணால் தர்றோம், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி சொன்னதுக்கப்புறம் ரோமன் என்ன சொல்கிறாருன்னா, ஓ அப்படியா, எனக்கு ஒரு 60 யூரோ வேணும், நீ கொடுப்பியா அப்படி சொன்னதுக்கப்புறம் 60 என்ன, நான் 100 யூரோவே கொடுக்குறேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கேஸில் லூயிஸ் எதனால செத்தான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாதான் மற்ற விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் இப்போ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நாளையிலிருந்து நம்ம லூயிஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், லூயிஸ் எதனால செத்தான்
செத்தாங்கிறத கண்டுபிடிக்க போவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இங்கே பாரு நீ கொடுக்குறேன்னு சொன்ன தெரியுமா காசு, அதுக்காக நான் பண்ணலை, நீ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்க அப்படின்றது எனக்கு புரியுது, என்னால் இந்த கேஸை வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி டீல் பண்ண முடியல, இப்போ உன்னை வச்சு முடிக்கலான்ற மாதிரி எனக்கு ஒரு இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, அதனால தான் நான் வர்றேன், நான் காசுக்காகலாம் இதை பண்ணலை, நாளையிலிருந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் லூயிஸோட வீட்டுக்கு போனால் அங்கே இருக்கவங்க ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லூயிஸ் ரொம்ப நாளாகவே தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டான், ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லூயிஸோட வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கப்ப திடீர்னு நோராக்கு மயக்கம் வருது. இவன் அப்படியே மயக்கம் போகிறதா நோட் பண்ண ரோமன் அவளை பிடிச்சி பெட்டில் உட்கார வச்சுட்டு, நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் பார்த்தா கிச்சனில் ஒரு இடம் அப்படியே கருகி கிடக்குது. நோராவோட வீட்டில் லூயிஸோட ஆவி வந்து கிச்சனை கருகி வச்சுச்சுல, அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் இங்கேயும் நடந்திருக்கு. ஏதோ ஒரு ரிலேட்டபிளான விஷயம் இருக்குது. இப்போ கிச்சனில் தண்ணி இல்லை, பாத்ரூமில் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு ரோமன் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு கர்டைனுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்க மாதிரியே ரோமனுக்கு தோணுது. போயிட்டு அந்த கர்டைனை ரிமூவ் பண்ணி பார்த்தா லூயிஸ் இருக்கார் தெரியுமா. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது வரைக்கும் இறந்து போனாங்க தெரியுமா அந்த மெட்ரோ ஸ்டேஷனில், அவங்களோட ஃபோட்டோஸ், அவங்கள பற்றின ஆர்டிக்கல் எல்லாத்தையுமே ஒட்டி வச்சிருக்காரு. அவரும் இந்த கொலைகார யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போ இந்த இடத்துக்கு நோராவும் வந்துடுறா. வந்ததுக்கப்புறம் ரோமன் என்ன பண்ணுறாருன்னா, அதில் இருக்க ஒரு 4 ஃபோட்டோஸை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த கண்ணாடியில் ஒரு பொண்ணோட பேய் தெரியுது. அப்படியே சீனை கட் பண்ணால் இப்போ ரோமன் ஆண்ட்ரூவை மீட் பண்ண வந்திருக்காரு. பிகாஸ் ரோமனை வேலையை விட்டு தூக்குனதுக்கப்புறம் ஆண்ட்ரூ தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இப்போ ரோமன் ஆண்ட்ரூ கிட்ட என்ன கேட்குறாருன்னா, அந்த கேஸ் இருக்குல்ல, அதோட கேஸ் ஃபைல்ஸ் அப்புறம் அதை பற்றின டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம நோராக்கு ஹாலுசினேஷன் திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் சில ஆவிகள் இருக்க மாதிரியே தெரியுது. அதனால் இவளால் சரியாக தூங்க முடியல, சாப்பிட முடியல, எந்த வேலையுமே செய்ய முடியல. அதனால் கிறிஸ் தான் நோராவை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ ஆண்ட்ரூ கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ரோமன் கிட்ட கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டேப்பும் கொடுக்குறாரு. அந்த டேப்பை ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த எல்லோ லைன் கில்லர் இருக்கான் தெரியுமா, அவன் பேர் சோலோ. அவன் அந்த டேப்பில் ரெக்கார்டில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி என் பேர் சோலோ, இங்கே பாருங்கள் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது தெரியுமா, அங்கே வந்து ஒரு சாபம் இருக்குது, அது வந்து யாரை கொல்லுதோ அந்த கொலையை யார் பார்க்குறாங்களோ அதுக்கப்புறம் அந்த சாபம் அந்த பார்த்தவங்களுக்கும் ஒட்டிக்கும், அதனால தான் தொடர்ந்து வந்து உயிரிழப்புகள் வந்து அங்கே ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறத இப்போ நோராவும் கேட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் நோரா ஒரு ஐடி கார்டை காட்டுறா. ஆக்சுவலாக லூயிஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ ஒரு ஐடி கார்டு கிடைக்குது. அது என்னன்னா, லூயிஸ் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டை வாங்கி வச்சுருக்கான். இப்போ இவங்க 2 பேத்துக்குமே புரியல, என்னடா இவ்வளோ வயசாயிருச்சு, இவன் எதுக்குடா காலேஜில் படிக்கிறதுக்கு ஐடி கார்டெலாம் வாங்கி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அந்த காலேஜுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜுக்கு போயிட்டு அந்த ஐடி கார்டை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் இன்னொரு விஷயம் தெரிய வருது. லூயிஸ் லைப்ரரியில் ஒரு புக்கை மட்டும் 11 தடவைக்கு மேலே திரும்ப திரும்ப படிச்சிருக்கான். அந்த புக்கு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்பரை கூட்டிகிட்டு நோரா அங்கே போயிட்டு அந்த புக்கையும் கண்டுபிடிச்சிட்றா. அந்த புக்குக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணுறப்ப சில ஃபோட்டோஸ்லாம் கீழே விழுகுது. அதெல்லாம் இவன் எடுத்து பார்த்தா அதில் ஒரு சிம்பிள் இருக்குது, ஒரு செயின் மாதிரி. அந்த செயின் இவன் அந்த நாயை பார்த்தா தெரியுமா, அந்த நாயோட கழுத்தில் இருந்திருக்கு. இப்படி இதெல்லாம் பார்த்து அவள் யோசிச்சுட்டு இருக்க டைமில் இவளோட உடம்புல பிளட்டு பட்ட மாதிரி இவளுக்கு தெரியுது. அப்படியே இங்கிட்டு சைடில் திரும்பி பார்த்தா லூயிஸோட தலை மட்டும் அங்கே இருக்குது. இதை பார்த்து பயத்தில் அப்படியே இவ பின்னாடி வந்துட்டு இருக்கப்ப இந்த சைடு இருந்து லூயிஸோட ஆவி அப்படியே இவ பக்கத்தில் வந்து இவளை பிடிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அது லூயிஸ் கிடையாது, ரோமன். இது திரும்பவும் ஹாலுசினேஷன் நோராக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த புக்கில் இருக்கிறத 2 பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் ரோமன் கண்டுபிடிக்கிறாரு, இந்த மாதிரி இருக்க புரியாத வேர்ட்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு வேர்டையோ இல்லை ஏதோ ஒரு நம்பரையோ குறிக்க வருது அப்படின்னதுக்கப்புறம் தான் ரோமனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, இந்த எல்லோ லைன் கில்லர் இருக்கா தெரியுமா, அவன் கொன்னான்ல, அந்த விக்டிம் எல்லாத்தோட ஃபேஸ்லையுமே இந்த நம்பர் மாதிரி இந்த சிம்பிள் வரைஞ்சிருக்கு. சரி இது என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இப்போ நம்ம திரும்ப ஆண்ட்ரூவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, சோலோ இன்னும் சாகலை, அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்றதையும் சொல்கிறாரு. இப்போ ஆண்ட்ரூவை பார்க்க போகிறப்ப இந்த டைம் நோராவும் கூட போகிறாங்க. நோராவும் ரோமனும் இப்போ ஆண்ட்ரூ கிட்ட வந்ததுக்கப்புறம் ஆண்ட்ரூவோட நாய் நோராவை பார்த்து பயங்கரமாக குலைக்குது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அந்த நாய் அந்த மாதிரி குலைச்சதே கிடையாது. இப்போ ரோமன் ஆண்ட்ரூ கிட்ட சோலோ எங்கே இருக்கான்னு சொல்லு, நான் அவனை பார்க்கணும் அப்படி சொல்லி கேட்குறப்ப ஆண்ட்ரூ ஸ்டார்டிங்கில் சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் இவர் ரொம்ப கம்பல் பண்ணங்காட்டிக்கு ஆண்ட்ரூ ரோமன் கிட்ட சோலோ எங்கே இருக்காரு அப்படின்றத சொல்லிடுறாரு. சோலோ ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல் சென்டரில் தான் இருக்கான். அங்கே நோராவும் ரோமன் இப்போ வந்து சோலோவை பார்க்க வந்திருக்காங்க. அவனால் நடக்க முடியாது, வயசாகி வீல் சேரில் தான் உட்காந்துருக்கான். சோலோக்கு ரோமனை பார்த்தோன்னே
யாருன்னு தெரிஞ்சிருச்சு, வா ரோமன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் இதில் ஹைலைட் என்னென்னா நோராவை சோலோக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ ரோமன் சோலோ கிட்ட உண்மையை சொல்லி எதனால இந்த கொலைகள்லாம் பண்ணின அப்படி சொல்லி கேட்டதுக்கப்புறமே சோலோ என்ன பண்ணுறான்னா பெஞ்சில் தலையை இடித்து அவன் ரத்தம் வர்ற அளவுக்கு இடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். அது என்னன்னா 1979 அப்போ டெனிலியா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு புதுசாக பிறந்த குழந்தைய கொல்ல போகுது, ஆல்ரெடி அவளோட பிரதர் அண்ட் சிஸ்டரையும் கொண்டுருச்சு, நீங்கள் தான் இவளை ஓட்டணும் அப்படின்னு சொன்னதுங்காட்டிக்கு இவன் சோலோ இருக்கான் தெரியுமா, இவன் வந்து ஒரு பேய் ஓட்டுறேன், அதனால அந்த பொண்ணுக்குள்ளே இருக்க பேயை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறக்கு முன்னாடியே அந்த பொண்ணு செத்து போயிடுது. அந்த பொண்ணு கையில் ஒரு பொருள் வச்சிருக்கு. அந்த பொருளை தொட்டதுமே இவனுக்கு வித்தியாசமாக ஃபீல் ஆகிருக்கு. அதனால இந்த பொருளை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை திருடிட்டு காரில் ஏறி கிளம்பலான்னு போகிறப்ப அந்த டெனிலியா பொண்ணோட பேய் இவனுக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறத இவன் கண்ணாடியில் பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளை யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. அது என்னென்னா இந்த பொருளை வச்சுருக்கவங்க 100 பேரை கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் அந்த டெனிலியான்ற பொண்ணு ஆல்ரெடி பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸை கொலை பண்ணி வச்சுருக்கா. இப்போ சோலோ கிட்ட அந்த பொருள் இருக்கிறதுனால 100 பேரை கொல்ற முயற்சியில் தான் மொத்தம் 19 பேர்த்த அவன் கொண்டிருக்கான். 19 பேர்த்த கொன்னதுக்கப்புறம் போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்க. சரி, இப்போ அந்த பொருள் எங்கடா அப்படின்னு கேட்டால் அதை நான் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போட்டேன், அதனால தான் அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இன்னைக்கு வரைக்கும் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு இவன் சொல்கிறான். அட பாவி, உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் இவனை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கப்ப சுற்றி இருக்கவங்கெல்லாம் ரோமனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. சரி, அந்த பொருளை எப்படியாவது அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோரா, ரோமன், அதுக்கப்புறம் கிறிஸ் எல்லாருமே அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு தனித்தனியாக தேடிட்டு இருக்காங்க. அப்போ கிறிஸும் நோராவும் இருக்கிறப்ப அந்த நாய் இருக்குது தெரியுமா, அது வந்து முன்னாடி நிற்கிது. அப்போ நோரா கிறிஸ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அந்த தீய சக்தி திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கிறிஸை பார்த்தா கிறிஸ் முழுசாக பேயா மாதிரி நின்றுட்டுருக்கா. இதை பார்த்துட்டு நோராக்கு இப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, இந்த கிறிஸ்ன்ற பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது, இவ ஒரு பேய் அப்படின்னு. இதை பார்த்து தலை தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ இவளுக்கு முன்னாடி அந்த டெனிலியா பேயும் வந்துடுது. இங்கிட்டு திரும்பி ஓடலான்னு பார்த்தா இங்கிட்டு கிறிஸ் இருக்கா. கிறிஸோட பேய் வந்து இவளை ஒரு அடி அடிச்சிருது. அதுக்கப்புறம் நோரா மயக்கம் போட்டு விழுந்துடுறா. மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் ட்ரெயினுக்குள்ளே கிறிஸ் நோராவை இழுத்துட்டு போகிறா. இவ எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கம்பியை பிடிச்சி பக்கத்தில் இருக்க ஒரு பைப் எடுத்து கிறிஸை அடி அடி நடித்து அந்த இடத்துலையே கொண்டுறா. அதுக்கப்புறம் தலை தெறிக்க ஓடி வந்து ரோமன் கிட்ட வர்றா. ரோமன் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இந்த கிறிஸ் இருக்கா தெரியுமா, அவள் சாதாரண பொண்ணு கிடையாது, அவள் ஒரு பேய் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ரோமன் கேட்குறான், கிறிஸா அது யார் அப்படி கேட்கும்போது நோரா என்ன சொல்கிறான்னா, அதாங்க அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் என் கூட ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வந்தாலும் அவள் தான் அப்படி சொல்கிறப்ப, ஏய் அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ மட்டும்தான் வந்த, உன் கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ஆரம்பத்திலிருந்தே இந்த கிறிஸ் வந்து பேயா தான் நம்மோட சுற்றிட்டு இருக்கா அப்படின்றது இப்போ தான் நோரா புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் கிறிஸோட பேய் ரோமனுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பின்னாடி கிறிஸோட பேய் இருக்குது பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் திரும்பி பார்க்குறப்ப சம்மந்தமே இல்லாமல் நோரா ரோமனை அடித்து கீழே தள்ளி அவனை அடி அடி நடித்து அந்த இடத்துலையே கொலை பண்ணிடுறா. இப்போ ரோமனும் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொருள் இருக்குது தெரியுமா, அது இப்போ நோரா கைக்கு வந்துடுது. இவன் அதே இடத்துல உட்காந்துருக்கப்ப போலீஸ் வந்துடுறாங்க. நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்திரிச்சு ஓடிடுறான். இப்போ ஆண்ட்ரூ இந்த கேஸ்குள்ளே வர்றாரு. வந்த உடனே நோரா வீட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா 2 பேர்த்தோட டெட் பாடி உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்குது. இப்போ டெனிலியான்ற பேய் நோராவை வச்சு தான் 100 பேர்த்த கொலை பண்ண போகுது. அதனால இந்த சோலோ இருக்கான் தெரியுமா, அவனோட யூஸ் இனிமேல் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோலோவோட உடம்புக்குள்ளே போயிட்டு அவனே சூசைட் பண்ண வச்சு அவன் சோலியும் முடிச்சிருது. இப்போ நோரா கண்ணாடியில் தன்னைத்தானே பார்க்குறான். ஆனால் அங்கே நோராவோட உருவம் தெரியாமல் கிறிஸோட உருவமும் டெனிலியாவோட உருவம் தான் இவளுக்கு தெரியுது. பிகாஸ் அவங்க 2 பேர்த்தோட பேயுமே இவளை முழுசாக ஆக்கிரமிச்சிருச்சு. இப்போ நோரா 100 பேர்த்த கொல்லணும் தெரியுமா, அதில் 2 பேர்த்த தான் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அவளோட கரண்ட்டில் வரையும் கொன்று உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் அவள் வீட்டில் போட்டு வச்சுருந்தா. பேலன்ஸ் 98 பேரை கொல்றதுக்கு இவ போகிறா. அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இது உண்மையான நடந்த சில விஷயங்களை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அது என்னென்னா 1970 அப்போ இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் நிறையா பேர் சில உருவங்களை பார்த்ததா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஸ்டேஷன் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் நைட் டைமில் தனியாக இருக்கும்போது சில உருவத்தை பார்த்ததா இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ட்ராக்கில் ஒரு சின்ன பொண்ணு பால் எடுக்க போயிட்டு இறந்து போயிருக்கா. அவளோட ஆவியும் அந்த இடத்துல பார்த்ததா நிறைய பேர் சொல்கிறாங்க. சில பேர் நடந்து போகும்போது எங்களுக்கு பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்கும். நாங்கள் நின்னோம் அப்படின்னா
அந்த சவுண்டு நிற்கும். அப்படியே பல வருஷத்துக்கு முன்னாடி போனால் 1920 அப்போ இந்த மெட்ரோ ஸ்டேஷன் கட்டும்போதே அங்கே சில பேர் இறந்துருக்காங்க. அவங்களோட ஆவிதான் 1970 நிறைய பேர்த்த பழி வாங்கியிருக்கு. அவங்களோட உருவத்தை தான் அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 1970 அப்போ தான் அங்கே நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி அமானுஷியமான விஷயங்கள் நிறையா நடக்கிறத கேள்விப்பட்ட இந்த படத்தோட டைரக்டர் சரி ஓகே இதை வச்சு நம்ம ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்த படம் தான் இது. ஸோ கைஸ், இந்த படத்தோட ஸ்டோரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதே மாதிரியே இன்னொரு பயங்கரமான படத்தோட உங்களை பார்க்குறேன். பாய்.